My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Counseling choice filling ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணலாம். எப்படி ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படி, அந்த காலேஜஸை எப்படி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையும் ஒரு டெமோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக விளக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். தமிழ்நாட்டில் 3 ப்ரைவேட் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அதையும் நான் காமிக்கிறேன். மற்ற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் எவ்வளோ சார் ஃபீஸ் வாங்குறாங்க, இது தெரியாமலே இருக்கு அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அதையும் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோ இருக்கும். இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், எய்ம்ஸ், ஆல் இண்டியா கோட்டா 15%, எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் ஆஸ் பர் ஹிஸ் கேட்டகரி 594 அப்படிங்கிறது காட்டுது. இந்த நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடலாம், கேட்டகரியை பொறுத்து வேறுபடலாம், நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து வேறுபடலாம், சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? இப்போ ஃபில்டு சாய்ஸஸ் 0 இருக்கு, அன்ஃபில்டு சாய்ஸஸ் 594 0. ஸோ அன்ஃபில்டு சாய்ஸஸ் 594 தான். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்டு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம லாக் பண்ண முடியாது. அடுத்ததா, யூ ஆர் அட்வைஸ் டு ஃபில் அப் ஒன்லி தோஸ் சாய்ஸஸ் which you would indeed like to accept and join if offered. Mindful choice filling will help you to avoid any unnecessary hassle of withdrawing from MCC 2026. This will also help the system to reduce seat vacancies. ஒரு காலேஜ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் சேர மாட்டீங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணாதீங்க. மைண்ட்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், தெளிவாக யோசித்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லா காலேஜையும் ரேண்டமாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா போதும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிற மாணவர்களுக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. நமக்கு வேணும்னா தாராளமாக ஆட் பண்ணுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் சீட்டு கிடைச்சா சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். பட் நேம் சேக் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது பிற மாணவர்களுடைய வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருக்கும். நானாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன். நீங்களும் யோசிச்சு செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசிரியராக என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ வரும். உங்களுடைய பாஸ்வேர்டை கேட்கும். சரிங்களா? என்டர் யுவர் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே விண்டோ ஓப்பன் ஆயிடும். இப்போ பாருங்க, எல்லா காலேஜஸும் இங்கே ஏபிசிடியில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. irrespective of any category of institution. அது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா 15% கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும்தான் போட விரும்புறீங்க, பிடிஎஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இடத்துல ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னா எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுங்க. பிடிஎஸ் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்ல ஆட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கடைசியில் நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷங்களில், கடந்த வருடங்களில் எம்பிபிஎஸ்ன்னு நினச்சிட்டு பிடிஎஸ் மொபைல் ஃபோனில் சாய்ஸ் ஃபில் பண்ணி தெரியாமல் போட்டு சீட் அலர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சும் சேர முடியாமல் போய் செகண்ட் ரவுண்டு போன பசங்கள்லாம் இருக்கிறாங்க. நான் வேணா கண் கூட காட்ட முடியும். பசங்கள்லாம் இப்போ வந்து அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் பண்ணுங்க. சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை வெரிஃபை பண்ண வேண்டியது மாணவர்களுடைய பொறுப்பு. யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க, அவங்க தப்பாக போட்டாங்க, ப்ரௌசிங் சென்டரில் நான் பண்ணேன் தப்பாக போட்டாங்க, இந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வெரிஃபை த ப்ரியாரிட்டி ஆர்டர் அண்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அண்ட் என்ன மாதிரி காலேஜஸ் உள்ளே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ்ங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கோர்ஸை படிக்க போகிறீங்க. ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதை வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. பிகாஸ் மிஸ்டேக் வில் காஸ்ட் யூ அ லாட். நிறைய அதை வந்து நீங்கள் அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். இந்த இடத்துல பாருங்க, இன்ஸ்டியூட் டைப்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காலேஜஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இந்த இடத்துல இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டியூட் டைப் பாருங்க, ஆல் இண்டியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் எய்ம்ஸ், பிஎஸ்சி நர்சிங், நீட் யூஜி வச்சு பிஎஸ்சி நர்சிங்கும் போகலாம், அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி,
இஎஸ்ஐயில் நீங்கள் போட போகிறீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் ஜிப்மர், ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச், ஜிப்மர் ஆட் பண்ணுறதுனா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் டைப் இருக்கிற மாதிரியே இன்ஸ்டியூட் நேமும் இங்கே இருக்கும். சரிங்களா? அறுபடை வீடு, ஏபி ஷெட்டி, ஏசிஎஸ், ஏசிஎஸ்ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அகார்டலா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அகார்டலா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இங்கே தான் பிரச்சனை. நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க, அகார்டலா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அகார்டலாவும், அகார்டலா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அகார்டலாவும் ஃபோனில் பார்க்கும்போது டிஸ்பிளேல இந்த பெரிய விஷயத்தெல்லாம் ஷ்ரிங்க் பண்ணி ரொம்ப கம்மியாக சிறுசாக காமிக்கும். அப்போ இந்த ஃபுல் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. சம்டைம்ஸ் விசிபிள் ஆகாமல் போகலாம். அப்போ அகார்டலா மெடிக்கல் காலேஜுக்கு பதிலாக டென்டல் காலேஜ். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்த பர்டிகுலர் காலேஜ் இல்லை, ஏதோ ஒரு காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ஜிஓபிடி மட்டும் தான் தெரியும். அப்போ நீங்கள் ஃபோனில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டியூட் டைப்பில் இருக்குது. ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி பிடிஎஸ், எம்பிபிஎஸ் மட்டும்தான். எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிஎஸ் காலேஜே வராது. இல்லை நான் எம்பிபிஎஸ்ஸே போல பிடிஎஸ் மட்டும் தான் போகிறேன்னா பிடிஎஸ் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஆல் த எம்பிபிஎஸ் காலேஜஸ் வில் பி வாஸ்ட் அவுட். இந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடும். மிஸ்டேக் இல்லாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்ததை பாருங்கள். இப்போ நான் வந்து ஆல் இண்டியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 15% நான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டியூட் டைப்பில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து ஒரு சர்ச் விண்டோ. சரிங்களா? இந்த விண்டோ வந்து ஒரு சர்ச் விண்டோ. இங்கே வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். எம்எம்சி உதாரணத்துக்காக சொல்கிறேன். மெட்ராஸ் MADRA அப்படின்னு டைப் பண்ண உடனே அது ஹைலைட் பண்ணிருச்சு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஆக்ஷனில் ஆடுன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இட் வில் பி ஆடட் இன் த சாய்ஸ் லிஸ்ட். இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ். இது என்னது? சாய்ஸ் நம்பர் 1ல் இருக்கு. அண்ட் இதில் ரிமூவ் அப் டவுன் 3 ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு சாய்ஸஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செகண்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதே மாதிரி கிளிக் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், அந்த இடத்துல ஆட் ஆகிடும். அடுத்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த இடத்துல ஆட் கொடுக்குறோம். அங்கே உங்களுக்கு 3வது சாய்ஸாக அது வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இது செகண்ட் சாய்ஸ், இது தேர்ட் சாய்ஸ். 3 சாய்ஸ் வந்துருச்சுங்களா? இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் காலேஜை போட்டுக்கலாம். சரி சார், நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆட் பண்ணலான்னு இருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணுறதை கடைசியில் காட்டுறேன். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டினா இந்த இடத்துல டீம்டு யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பார்க்கும்போது எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் அகைன் நமக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3 காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆனாங்க இல்லையா? என்னென்ன காலேஜ்? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் இன்ஸ்டியூட். இந்த 2 காலேஜ் வந்து தனலட்சுமி குரூப்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. 2மே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸ் பாருங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜினுடைய ஃபீஸ் எங்கே சார் பார்க்குறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபீஸ் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, வியூ ஃபீ டீடைல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ வந்துடும். 28 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க டியூஷன் ஃபீஸ். அதர் ஃபீஸஸ் காலேஜில் போய் நமக்கு எடுக்கணும். ஸோ பேஸாக டியூஷன் ஃபீஸ் வந்து 28 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்த காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 24 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போகிறாங்க? சார்ஜ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டியை கன்வெர்ட் ஆயிட்டாங்க. 23.5 lakhs 23.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குரிய ஃபீஸ். ஸோ இதெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, வரிசையாக நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கற்பக விநாயகா கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா? இது யாருக்குமே தெரியல, இவங்க லிஸ்ட்ல இல்லை. சீட் மேட்ரிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4:30 மணிக்கு ஓகே 5:30 மணிக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் வரலை, கூடிய விரைவில் வரும். கற்பக விநாயகா லிஸ்ட்டில் வரலை, மேபி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வரலாம், அல்லது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேகன்சி சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது கற்பக விநாயகா இருந்துச்சுன்னா அவங்க கன்வெர்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதில் வரலைன்னா அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க, டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது பார்த்துடலாங்களா? இப்போ வந்து நான் வரிசையாக சில காலேஜஸ் வச்சிருக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவேளை இதில் வந்து இல்லை சார் என்னுடைய மார்க் கவர்மெண்ட் காலேஜ்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நான் ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரிமூவ்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் டு ரிமூவ் தி சாய்ஸ் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற காலேஜை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் வச்சிருக்கிறேன், டெமோக்காக தான் 3 வச்சிருக்கிறேன். 3 சாய்ஸ் தான் வைக்கிறேன், ஒரே ஒரு சாய்ஸ் தான் வைக்கிறேன் அப்படின்னா கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு அது மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் எல்லா நம்பர் ஆஃப் சாய்ஸஸை குறைக்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இப்போ இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகிடும்னா மேலே வரும். இந்த இடத்துல பாருங்க, அப்னு கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் சாய்ஸ்க்கு ராமச்சந்திரா வந்துருச்சு. இல்லை இதை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா இன்னொரு தடவை அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ராமச்சந்திரா வந்துருச்சு. செகண்ட் இடத்துல ஸ்ரீனிவாசன், தேர்ட் இடத்துல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். இந்த 3 காலேஜ் வந்திருக்கு. நான் ரேண்டமாக காலேஜ் நேம் வச்சிருக்கிறேன். திஸ் இஸ் நாட் த ப்ரியாரிட்டி ஆர்டர், ஜஸ்ட் ஃபார் டெமோ சேக் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெமோ பர்பஸ்க்காக நம்ம இதை காமிக்கிறோம். ஸோ இவ்வளோதாங்க சாய்ஸ் ஃபில்லிங், ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுவுமே இன்பிட்வீனில் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் அவுட் ஆகும்போது டு யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ் அப்படின்னா சேவ்னு கொடுத்துருங்க. இவ்வளோதான் ப்ராசஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு இந்த இடத்துல மேலே பாருங்க, மேனேஜ் சாய்ஸ் டு ஃபில்டு சாய்ஸஸ், சாய்ஸ் இன்டர்சேஞ்ச், சாய்ஸ் ரீஅரேஞ்ச், மல்டிபிள் டெலிஷன், லாக் சாய்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த லாக் சாய்ஸ் இப்போ வராது, லாஸ்ட் டேட் வரும்போது தான் வரும். ஆக்சுவலாக 6ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கணும், ஆனால் 7ஆம் தேதி தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மோஸ்ட் லைக்லி இது வந்து நமக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நானும் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இந்த மேனேஜ் ஃபில்டு சாய்ஸஸ், சாய்ஸ் இன்டர்சேஞ்ச், சாய்ஸ் ரீஅரேஞ்ச் எல்லாமே இந்த விஷயங்கள்ல நான் 3 சாய்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக காமிச்சிட்டேன். நான் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே போடுறேன், 37 கவர்மெண்ட் காலேஜும் போடுறேன். இதை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் சாய்ஸ் டு லிஸ்ட்டில் ஃபில்டு சாய்ஸஸ் போனீங்கன்னா அந்த நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் மட்டும் காமிக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பேப்பரில் உங்களுக்கு பிடித்த காலேஜஸ் எல்லாம் வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தேடி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது, ஃபோனில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது எல்லாமே இப்போ டச் ஸ்க்ரீன், டச் டிஸ்பிளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு காலேஜை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன்னு சொல்லி கொண்டு போகும்போது சம்டைம்ஸ் கை தவறி அது 2வது இடத்துக்கு பதிலாக 3வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ அவசரமாக பண்ணும்போது மறந்து போய் அல்லது பார்க்காம கவனக்குறைவாக சில கல்லூரிகள் அதனுடைய பொசிஷனை இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். நிறைய மாணவர்கள் அழுததை, கண்ணீர் விட்டதை, பேரண்ட்ஸோட கண்ணீரை இதெல்லாம் பார்த்ததுனால என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன். முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ங்க. ரொம்ப சிம்பிள். சாய்ஸ் லாக் எப்படி பண்ணுறது அதை நான் வந்து இப்போ நான் காமிக்க மாட்டேன், பிகாஸ் இப்போ ஓப்பனும் ஆகலை. கூடிய விரைவில் சாய்ஸ் லாக் லாஸ்ட் டேட்டில் வரும்போது நான் டெமோ அப்படிங்கிறது போடுறேன். சாய்ஸ் லாக் பண்ணும்போது கட்டாயம் ஓடிபி கேட்கும். எய்தர் உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ ஓடிபி அப்படிங்கிறது வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு தான் இந்த இடத்துல வரும். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய ஓடிபியை தெரியாத நபர்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி தரேன், நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ணுற கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும். யூ ஷுட் நெவர் ஷேர் த கிரெடென்ஷியல்ஸ், உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸை எக்காரணம் கொண்டும் தெரியாத நபர்கள்கிட்ட நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது. இதில் நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாய்ஸஸை எப்படி வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றி கூட விடலாம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாய்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன், வச்சுட்டேன், சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்காக நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓடிபியும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஓடிபி இருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். வெறும் பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுனால அவங்களால லாகின் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஓடிபி. நம்மளே தெரிஞ்சு ஓடிபி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க மாற்றிட்டாங்க இவங்க மாற்றிட்டாங்கன்னு யார் மேலேயும் நம்மளால் பழி போட முடியாது. ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க. யூ ஹோல்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தப்பாக பண்ணிடாதீங்க. அதனால தான் நிறைய விஷயங்களை என்னோட அனுபவத்திலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் கட்டாயம் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.